இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? கணவன் மனைவி ஒருமனம் இல்லாதது. காரணம், இவங்களுக்கு ஒருமனம் இல்லாததுனால யாரோ ஒரு நபர் கணவனிடத்துல ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை டக்குன்னு ஏற்றுக்கொள்றான் அல்லது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு குடும்பத்துல போய் பிரச்சனை பண்றான். யாரோ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டான்னு சொல்லி மனைவியை போய் கொல்றான், வெட்டுறான், குத்துறான். நடக்குதா இல்லைங்களா? அந்த ஒருமனம் இல்லாதனாலதான் சந்தேகம் வருது, ஒருமனம் இல்லாதனாலதான் பிரிவினை வருதுன்னு நான் சொல்ல வரேன். ஒருமனம் நமக்குள்ள இல்லைன்னா நமக்குள்ள என்ன வந்துரும்னா சண்டை சச்சரவு எல்லாம் வரும். இன்னைக்கு சபைகள்ல இது நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்துல நடந்துட்டு இருக்கு. புல்பிட்டில் நின்று பேசலாம், ஆனால் பாஸ்டமாவுக்கும் பாஸ்டரியாவுக்கும் ஒற்றுமை இருக்குன்னா இல்ல. ரொம்ப வேதனையான ஒண்ணு. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒருமனம் என்பது என்ன? அவன் கணவனை குறித்து மனைவிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. மனைவியை குறித்து கணவனுக்கு தெரிந்திருப்பதான் ஒருமனம்னா. சும்மா அப்படியே உட்காந்து பைக்ல சுத்துறது இல்ல ஒருமனம். நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான், கார்ல அப்படியே போயிட்டு ஸ்டேட்டஸ் போட்டா ஒருமனம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. அது இல்லைங்க ஒருமனம். ஸ்டேட்டஸ்ல போறதுனாலயோ அல்லது பைக்ல கொண்டு போறதுனாலயோ அல்லது எங்கேயோ உட்காந்துட்டு உச்சத்துல நின்று போட்டோ எடுக்கிறதுனால எல்லாம் ஒருமனம் இல்லை. அது இல்ல ஒருமனம். உங்க வாழ்க்கை தரத்தை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒருமனம் வேறொரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யும். அதான் மோசைக்கும் ஆரோனுக்கும் நடந்தது. அவங்களோட ஒருமனம் இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செஞ்சுச்சு, கொண்டு வந்தது.